கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச சின்ன வயசில் நம்மளுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ட இந்த மேங்கோ ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே ஈஸி. நல்லா வெயில் அடிக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நல்ல பழுத்த மாம்பழத்தை எடுத்து தோல் நீக்கி இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து பியூரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணினா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ரெடி பண்ணிவிட்டு எந்த வெசல் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் டைரெக்டாக இதை நம்ம வந்து ஜலிச்சு சேர்த்துக்க போகிறோம். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்குன்னா 3 டேபிள் ஸ்பூன் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகி வரும்போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஜாம் கன்சிஸ்டன்சியில் லேசாக கொண்டு வந்துக்கணும். இப்போ இதில் லெமன் வந்து சேர்க்கணும். நல்லா குவார்ட்டர் ஆஃப் த லெமன் ஜூஸை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எந்த பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அடிக்கிற வெயிலில் வச்சிங்கன்னா ஒரு நாள் போதும். நல்லா வெயில் அடிக்கும் போது இதை பிளான் பண்ணி செஞ்சு ரோல் மாதிரி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஓரெல்லாம் வந்து நைஃப் போட்டு நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி, எனக்கு இந்த மாதிரி ஷீட் மாதிரி இதான் பிடிக்கும், நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லா ஸ்லைஸ் மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற பாத்திரத்தில் ஊற்றி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோன்னா கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.